சரிகமபா இனியா கூடிய சீக்கிரமே ஹீரோயின் ஆக போறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல நடிகையான தேவயானி அவர்களுடைய பொண்ணான இனியா சமீபத்தில் நடைபெற்றிருந்த சரிகமபா சீசன் 5ல வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வைரலாகி இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் பாடலை பாடியிருந்தாங்க. அந்த ஒரு சீசன்ல அவங்க கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா, அந்த ஒரு சீசன்ல அவங்க வெற்றி பெறல. இருந்தாலுமே தன்னம்பிக்கையோட கண்டிப்பா அதுக்கப்புறம் நல்லா பாடி ஒரு நல்ல பிளேபேக் சிங்கரா வந்துருவேன் அப்படிங்கிற மாரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து அவங்கள பத்தி ரசிகர்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் கேட்டு வந்துட்டு இருந்தாங்க. சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, சரிகமப இனியா அவர்கள் கூடிய சீக்கிரமே ஹீரோயினி ஆக போறாங்களாமா. தெலுங்கு சினிமால இந்த வருஷம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்கள்ல ஒண்ணு தான் கோட். அந்த ஒரு படத்தோட ரீமேக் ரைட்ஸ தியாகராஜன் அவர்கள் வாங்கி வச்சிருக்காரு. அவரு கூடிய சீக்கிரமே அந்த ஒரு படத்த பண்ண போறாராமா. அந்த ஒரு படத்துல புதுமுக ஹீரோயின் தான் நடிக்கணும். அதுவும் தேவயானி அவர்களோட பொண்ண தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இத பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாமே அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த படத்த பத்தின அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் வரல. பட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இனியா அவர்களோட பேர் தான் அடிபட்டுட்டு இருக்கு. இனியா அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருந்தாங்க. எனக்கு எங்க அம்மா மாரி நடிக்கிறதுலலாம் விருப்பம் இல்ல. நான் வந்து நல்ல சிங்கர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஆசை. நான் ஒரு பிளேபேக் சிங்கர் ஆவேன் அப்படிங்கிற மாரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா அவங்க சினிமால ஹீரோயினா ஆக மாட்டாங்க. பிளேபேக் சிங்கரா தான் ஆவாங்க அப்படிங்கிற மாரி நம்ம நெனச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா, இப்ப தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, அவங்க சினிமால ஹீரோயின் ஆக போறாங்க அப்படிங்கிறது தான். இனியா அவர்கள் சரிகமப நிகழ்ச்சியில நீடிக்காத போது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருந்துச்சு. அடடா! என்னடா இவங்களுக்கு இப்படி ஆகிருச்சே அப்படின்னு. ஆனா, இனியாவிற்கு அத தாண்டின மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டா இப்படி ஒரு ஹீரோயின் சான்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாரி தான் இப்ப ரசிகர்கள் அவங்களுக்கு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இனியா ஹீரோயின் ஆக போறாங்க. இத பத்தின உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க கார்த்தி அவர்களோட வா வாத்தியார் படம் 12/12/2025 அன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனா இப்ப இந்த ஒரு படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி ஏற்பட்டிருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த படத்தோட தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா இருக்காரு இல்லையா? அவரு ஏகப்பட்ட இடத்துல கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னும், அந்த கடன்கள இப்ப வரைக்கும் அடைக்கல. அந்த ஒரு காரணத்தினால தான் படத்த திரையிடக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்களாமா. கங்குவா படத்த தயாரிச்சதுக்கு அப்புறம் ஞானவேல் ராஜா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஒரு படமுமே திரைக்கு வராம இருந்துச்சு. கடைசியா எல்லா பிரச்சனையும் ஓவர் அப்படின்னு தான் பிரஸ் மீட்லாம் வச்சு மிகப்பெரிய ஸ்டேஜ்லாம் போட்டு படத்த ப்ரமோஷன் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக வேண்டியதாக இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில அகைன் அந்த காசெல்லாம் தராம இந்த படத்த ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது. படத்தின் மீதான வெளியீட்ட ஒரு சந்தேகமா மாத்திருக்கு. இந்த ஒரு இஷ்யூ இன்னைக்குள்ள முடிஞ்சு நாளைக்கு படம் வெளியாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போகுது. கார்த்தியோட ரசிகர்கள் ரொம்பவே ஏமாற்றத்தோட காத்திருக்காங்க.